ஹாய், நான் உங்கள் அபிராஜி. வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 3 ஆனியனை ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பட்டரோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்துக்கிட்டு சின்னதாக இருந்தால் 4 தக்காளி, பெருசாக இருந்தால் 3 தக்காளி நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடிடுங்க. நல்லா கொதித்து வரும். நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் இதுமாரி பபிள்ஸ் வந்திருக்கும். அப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் இது மாதிரி இருக்கும். அப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் 2 கையிலையும் வச்சு நல்லா கசக்கி இது மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் அபிராஜி.